கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the mighty name of the Lord Jesus Christ. நீங்கள் அறிந்திருக்கிறது போல பரலோக ராஜ்யத்தை பற்றியதான ஓமைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். As you all know, we have been meditating about the parables of the kingdom of God. நேற்றைய தினத்தில் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. As we heard yesterday, the kingdom of heaven is like a treasure hid in a field. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். Which a man hath found, he hideth, and for joy thereof goeth, and selleth all that he hath, and buyeth that field. இப்படி ஒரு ஓமையை குறித்து சில காரியங்களை நாம் சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. That's what we were able to meditate certain things about from this parable. ஆம், பரலோக ராஜ்யம் இன்றைக்கு மனிதருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. Yes, the kingdom of God is hidden from the eyes of men. அது ஒரு பெரிய பொக்கிஷம், அது கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. That is a great treasure, and that is hidden in the Lord Jesus Christ. மனிதனே அந்த பொக்கிஷத்துக்கு உரியவனாக இருக்கிறான். Man is also hidden from that treasure. ஆனால் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த பொக்கிஷத்தை காண முடியாதபடிக்கும் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கும் மனிதனுக்கு அது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. Because of the sins of man, that treasure is hidden from the man, that man is not able to see it. ஆனாலும் அன்புள்ள தேவன் ஒரு பக்கமாகவே முந்தி மனிதனை நேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படியாக அதை அனுபவிக்கும்படியாக மனிதனுக்கு புதிய வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். But God has also opened his own ways for man, so that man's eyes could be open, he could see in the way which the Lord has opened for him. மனிதன் இந்த பூமியில் எத்தனையோ விதங்களில் இன்றைக்கு பலவிதமான கஷ்டத்துக்குள்ளும் நெருக்கத்துக்குள்ளும் போராட்டத்துக்குள்ளும் உபத்திரவத்துக்குள்ளும் கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். We are able to see and experience how the mankind is going through different types of troubles, persecutions and problems. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனிதன் தீங்கு அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று வேதவசனம் கூறுகிறது. Word of God says, as fire darts have been sprinkled above, man is on the earth to commit wickedness on this earth, the word of God says. பூமியிலே போராடும்படி மனிதனுக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் உண்டல்லவோ என்று யோபு சொல்லுகிறார். Job says, has not the Lord appointed days for the mankind on this earth? இன்றைக்கு சூரியனுக்கு கீழே முழு உலகமும் பலவிதமான கட்டுகளுக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் சிறுமைத்தனத்துக்குள்ளுமாக மனிதன் காணப்படுகிறார். Today we find under the sun the mankind is found with so many type of problems, humiliations and in other ways. சூரியனுக்கு கீழே நான் காண்கிற தீங்கில் கொடிதான ஒரு தீங்கு உண்டு. அது என்னவென்றால் ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீர் மிகுதியாக இருக்கிறது என்று பிரசங்கி சொல்கிறார். The Ecclesiastes, the preacher says like this, under the sun there are so many wickedness and vanity, but one thing is, the tears of them that are oppressed is there. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் வந்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலையை நோக்கி அவர் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு கூட்ட யூத ஸ்திரீகள் அவருடைய படுகிற கஷ்டங்களை பார்த்து அழுது கொண்டு அவருக்கு பின்னே போய் கொண்டிருந்தார்கள். When the Lord Jesus Christ came to this earth carrying the cross, as he was going towards Golgotha, a group of women looked at him and wept at him. கர்த்தராகிய இயேசு திரும்பி பார்த்து, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord Jesus Christ turned back and looked at them and said, don't weep for me, weep for yourself and your children. மனிதன் தான் எந்த இடத்துல இருக்கிறான் என்றும் தன்னுடைய முடிவு எவ்விதமாக காணப்பட போகிறது என்பதை
அவன் அறியாதவனாக இருக்கிறான். Man is without a knowledge as to where he is and what will be his end. ஆனபடினால் அந்த ஸ்திரீகள் கர்த்தராகிய இயேசு படுகிற கஷ்டத்தை பார்த்து அழுது கொண்டு போனார்கள். That's why those women, when they saw the sufferings of Jesus, they wept at him. கர்த்தராகிய இயேசு அவருடைய பாவங்களுக்காகத்தான் இப்படி சிறுமைப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். They never knew that the Lord Jesus Christ was humiliated and bruised for their sake. எப்படியாயினும் அருமையானவர்களே, இன்றைக்கு சூரியனுக்கு கீழே முழு உலகத்திலும் மனிதன் நிர்பந்தமான நிலவரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Somehow, beloved, under the sun, we find the mankind is suffering in different ways of oppression. மெய்யான இளைப்பாறுதல் மனிதனுக்குள்ளே இல்லை. Man does not have a true rest. அவன் நன்றாக இருக்கிறது போல வெளிப்படையாக காட்டிக் கொள்ளுகிறான். அவைகள் எல்லாம் மாயையாகவே இருக்கிறது. Outwardly, he is showing himself that he is very comfortable and pleasure, but all things are ending in vanity. அப்படினால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். That's why, looking at a group of people, the Lord Jesus Christ said, you are like the whited sepulchres. வெளி தோற்றத்திலே கல்லறைகள் வெள்ளை அடிக்கப்பட்டு பார்க்கிறதுக்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் திறந்து பார்த்தால் துர்நாற்றம் நிறைந்ததாக இருக்கிறது. Outwardly, your sepulchres painted white. If it's open and seen within, only dry, only all stinking smell. அதுபோலவே மனிதன் வெளி தோற்றத்தில் நன்றாக இருக்கிறது போல் அவன் காணப்பட்டாலும் தன்னை காட்டிக்கொண்டாலும் அவருடைய உள்ளமோ தேவனுடைய பார்வையில் மிகவும் அருவருப்பான ஒரு இடத்தில் காணப்படுகிறது. That's why, in the same way, man's outward things is seen as if he is well off, seen good outwardly, but within he is seen abominable. முதலாவது பாத்திரத்தின் உள்புறத்தை சுத்தமாக்கு என்று ஆண்டவர் சொன்னார். The Lord Jesus Christ, the Lord said, first of all, cleanse the inner part of the vessel. மனிதன் காணக்கூடிய வெளிப்பகுதியை அதிகமாக அவன் சுத்தமாக்கி கொண்டு அலங்கரித்து கொண்டு அவன் முன்னேறுகிறானே அல்லாமல் அவனுடைய உள்பகுதியை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறான். Man is striving and preparing to cleanse his outer part of his life, but is not at all concerned about the inner part of his life. மனிதன் இந்த அழிவுக்குரிய பூமியில் ஜீவிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. Man was not created to live in this universe filled with knowledge. அழியாத நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு யுகாயுகமாக ஜீவிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். He was created with such a purpose that he might live ages together with God, seen incorruptible. தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவன் எல்லா மேன்மைகளையும் இழந்தான். அவருடைய பாவம் அவனை ஒன்றுமில்லாத வெறுமையான ஒரு இடத்துக்கு அவனை கொண்டு வந்து சேர்த்து விட்டது. Because of the sin of disobedience what he committed, he was not able to obtain the blessing which God kept for him, but he became as a man void and empty in all the parts. இருந்தாலும் அன்புள்ள தேவன் மனிதன் மேல் வைத்த அவருடைய அநாதி சிநேகத்தின் நிமித்தமாக, அவருடைய இரக்கம் மன உருக்கத்தின் நிமித்தமாக அவர் விழுந்து போன அந்த மனிதனை தேடி வந்து அவருடைய கண்களை திறந்து தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் அதற்குள்ளே பிரவேசிக்கவும் அதை சுதந்திரிக்கவும் புதிய மார்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறார். Even though according to the foreordained plan of God, though man had fallen, by his mercies, graces and compassions, once again the Lord wants to revive him and reveal him the hidden things what God had planned for him. நேற்றைய தினம் நாம் சிந்தித்ததான அந்த ஓமையிலே அங்கே ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்துக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். As we heard yesterday about the parable, there we find there's a field, in the field there's a treasure hidden. அதை ஒரு மனிதன் கண்டு மறைத்து போய் சந்தோஷத்தினால் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிறார். A man sees it and he sells all that he had, and at last he goes and buys that treasure, buys that field. அதற்கு அவருடைய சொந்த விருப்பம் அல்லது சொந்த சித்தம் என்ற
தன்னிடத்தில் காணப்படுகிற விலையேறப்பெற்ற ஒன்றையும் அதோடு கூட தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை குறித்தும் நேற்றைய தினத்தில் நமக்கு அறிவிக்கப்பட்டது. Yesterday also it was told to us, his self will and all that what he has, that also must be surrendered in the hand of the Lord. தன்னை எவ்வளவு மனிதன் வெறுமையாக்குகிறானோ அவ்வளவு அதிகமாய் தேவன் அவனை தன்னுடைய நிறைவுக்குள்ளே நடத்துகிறவராக இருக்கிறார். The more man is emptying himself, the more the Lord is leading him to his fullness. எனவே இந்த ஓமையிலிருந்து நாம் அறிந்த காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் அந்த நிலம் என்றும் அவருக்குள்ளேதான் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது என்றும் நாம் சிந்தித்தோம். As we heard yesterday concerning this parable, that field is the Lord Jesus Christ and all the treasures are hidden within him. ஆம், இயேசு கிறிஸ்துதான் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழியாக இருக்கிறார். Yes, Jesus Christ is the way so that we might attain the treasures of the kingdom of God. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். I am the way, the truth and the life. என்னாலே அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரா. Without me no man can come to the Father. ஆனபடியினால் நிலமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். So one man receives the blessedness of entering into the kingdom of God only through the way which is the field. இயேசு கிறிஸ்துவுக்குள் அநேக பொக்கிஷங்கள் உள்ளே மறைந்திருக்கிறது. In the Lord Jesus Christ many treasures are hidden within him. நாம் முதலாவது இயேசுவை நமக்கு சொந்தமாக்க வேண்டும். First of all we have to make Jesus as our own. அதன் பிறகு அவரோடு எந்த அளவு நெருங்கி ஜீவிக்கிறோமோ அந்த அளவு அவருக்குள்ளே நாம் ஆழமாக கடந்து செல்லுகிறோம். Nextly, the more we have closeness with him, drawing nigh unto him, we are going unto him and receiving the blessings. ஆழமாய் கடந்து செல்ல செல்ல ஆழத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் மேன்மையானவைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். The more we go deeper in Christ, we are able to obtain the treasures which are hidden deeply. நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, whatever you be ask in my name, that the name of the Son may be glorified, you will receive it. That was told. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நம்மை போல இப்படிப்பட்ட ஒரு மாமிச சரீரத்தில் இந்த பூமியில் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். The Lord Jesus Christ, first of all, he revealed himself in this human flesh. அவர் இப்பொழுது மரித்து உயிர்த்து பிதாவினிடத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். Now he is dead, he is rose again, now he has presented himself before the Father. வெகு சீக்கிரமாக அவர் மத்திய வானத்திலே தன்னை வெளிப்படுத்த போகிறார். Very soon he is going to reveal himself in the mid-air. இன்றைக்கு இந்த பூமியில் அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய ஜனங்கள் பரலோகத்தின் சகல பொக்கிஷங்களையும் அனுபவிக்கும்படியாக நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பிரவேசித்திருக்கிறார். He has entered in the presence of the Father so that they that believe on him on this earth, they might receive all the treasures of the Father through him. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. All gifts and perfect gifts are from above, in whom there is no shadow of turning, it cometh down from the Father. கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு அந்த இடத்தில் தான் நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். Today the Lord Jesus Christ is standing in that place for our sake. இயேசுவின் மூலமாக அல்லாமல் பரலோகத்தின் ஒரு சிறிய ஆசீர்வாதத்தையும் மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லை. Without the Lord Jesus Christ, there is no way for man to obtain any, even a small blessing from heaven. சகலமும் அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. All things were created through him, for him and from him. ஆனபடியால் சகல ஆசீர்வாதங்களும் அவர் மூலமாகவே மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. So all the blessings have been given through him only to the man. அப்படியானால் இந்த நிலமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னெல்லாம் பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். That means we have to really find out as to what all the treasures are found in this field, the Lord Jesus Christ. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. Search the scriptures, out of it you got the eternal life. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ
ராஜாக்களுக்கு மேன்மையாக இருக்கிறது. Oh, it is the greatness of God to hide the matter, but it's the beauty of the king to research over the matter. எல்லா ரகசியங்களையும் இன்றைக்கு தேவன் மனிதனுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். All the mysteries have been hidden from the eyes of man. அவன் ஒரு ராஜாவாக மாறி தேவனுடைய எல்லா ரகசியங்களையும் ஆராய்ந்து கண்டுபிடித்து அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கிறார். He has to become a king and he has to find out all the hidden things what is hidden from him. காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. It is a greatness of the king to search out a matter. இன்றைக்கு தேவன் விழுந்து போன மனிதனை தூக்கி எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ஒரு ராஜாவாக மாற்றுகிறார். Today the Lord is once again raising up the fallen man. The Lord is anointing him and making him as a king. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் தான் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறார். Only an anointed child of God comes to a place where he can enjoy the treasures of the kingdom of God. கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. All things are hidden in Christ. ஆனபடியால் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய மனிதன் இயேசுவோடு தொடர்பு கொண்டு அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அதை கண்டுபிடித்து அதை அனுபவிக்க உரிமை உள்ளவனாக மாறுகிறார். The anointed child of God is joined with Jesus and is able to find out all the deep things, what treasures hidden in Christ is able to find it out. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அநேக விதமான பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. In this Jesus Christ many treasures are hidden within. அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. The blessings what is found within him are not ordinary blessings. அவைகளின் விலை மனிதனுக்கு தெரிகிறதில்லை. The value is not known to man. ஆனபடியால் மனிதன் தன்னுடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்பாமல் இருக்கிறார். So man is not paying attention towards that side. அவன் தேவனுடைய பார்வையிலே குருடனாக இருக்கிறார். In the sight of God is a blind man. மூன்று விதமான குருட்டுத்தனம் மனிதனை மறைத்து வைத்திருக்கிறது. Three types of blindness is hiding, keeping of a man hidden. அல்லது மூன்று விதமான குருட்டுத்தனம் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. Or three types of blindness is making a man as a பாவம் slave. செய்தது நிமித்தமாக இந்த குருட்டாட்டம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்திருக்கு. Because of sin this blindness entered within man. அறியாமை என்னும் மனக்கண்களை குருடாக்கின குருட்டுத்தனம். That is the blindness which made man blind because of innocency. பாவம் என்னும் அவனுடைய ஆத்துமாவை குருடாக்கி இருக்கிற குருட்டுத்தனம். The blindness which made blind the soul because of sin. அழிவு என்னும் அவனுடைய சரீரத்தை ஆட்டி படைக்கிற குருட்டுத்தனம். There's another blindness which is called corruption, which is dominating over him. பாவமானது இந்த மூன்று குருட்டாட்டத்துக்குள் ஒரு மனிதனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. Sin is taking man to this three types of blindness. ஆனபடினால்தான் இன்றைக்கு மனிதன் தேவனை ஆராய்ந்து மனிதனுக்காக தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆராய்வதற்கு பதிலாக அவனுடைய கண்கள் அவனுடைய மனது அறியாமை என்னும் குருட்டாட்டத்துக்குள் இருக்கிறது நிமித்தம் அவன் தன்னுடைய ஆராய்ச்சியை வேறு பக்கத்திலே செலுத்திக் கொண்டிருக்கிறான். That's why man, instead of searching towards God's side, he is making research of the other things because of his blindness of innocence found in him. சிலர் வானத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Some are making research of the celestial things. அவர்கள் வான ஆராய்ச்சியாளர்கள் என்று பூமியில் இருக்கிற மனிதர்களால் மிகவும் மேன்மையாக கருதப்படுகிறார். They are called the people who are called making a research of all the things on the celestial bodies. சிலர் பூமியை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போகிறார்கள். There are some people making research on the earth. சிலர் சமுத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். Some are making research in the ocean. இவர்கள் எல்லாம் மனிதனுடைய பார்வையில் மகா பெரிய கணத்துக்குரியவர்கள் என்று கருதப்படுகிறார். All these people have been seen as honorable people on this earth. ஆனால் மனிதன் ஆராய வேண்டிய முக்கியமான காரியத்தை ஆராய்ந்து பார்க்காதபடி பிசாசு அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். Devil has blinded the mind of man so that he might not make a true research of a true thing of God. மனிதன் காரியத்தை ஆராய வேண்டும். Man has to research over a matter. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். The Lord looking at Martha, he said, you are cumbering about so many things. தேவையானது ஒன்றே ஒன்று. Only one thing is needful. அதை மரியாள் தெரிந்து கொண்டார். Mary had chosen it. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு.
That is the good part which will not taken away from her. அந்த நல்ல பங்குதான் கிறிஸ்துவாக இருக்கிறார். That good part is the Lord Jesus Christ. இந்த மரியாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தவுடன் ஓடி போய் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டார். As soon as the Lord Jesus Christ came to her house, immediately she went and sat at the feet of Jesus. மார்த்தாளும் கூட தான் ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பலவிதமான ஆகாரங்களை சமைக்கிறதிலேயும் தயார் பண்ணுகிறதிலேயும் மிகவும் கருத்துள்ளவளாய் அலுவலோடு அவள் அங்கு மிகுமாக சுற்றி கொண்டு இருக்கிறாள். அதே நேரத்தில் இருதயத்துக்குள்ள பயங்கரமான முறுமுறுப்பு காணப்படுகிறது. Martha is also seen outwardly preparing so many delicious dainties for Jesus, being so much laboriously she was waiting, working there. At the same time, inwardly she was murmuring within. முறுமுறுத்து கடைசியாக அதை இயேசு அண்டையில வந்து கொட்ட வேண்டியதாய் போயிடுது. Murmuring within, at last she burst out to Jesus. நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறது உமக்கு தெரியவில்லையா? இந்த மரியாளுக்கு சொல்லக்கூடாதா? உமக்கு இதை பற்றி கவலை இல்லையே என்று கேட்கிறார். Oh Jesus, do you not know so much I am suffering? Should you not tell this matter to Mary? கர்த்தராகிய இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றே ஒன்று. The Lord Jesus Christ said, one thing is needful. அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களில் எதை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறோம்? Beloved, concerning what are we cumbering and caring about? நம்முடைய கவலைகள், பாரங்கள், நம்முடைய அலைச்சல்கள், இரவு பகலாக சரியாக தூங்காமல் சாப்பிடவும் நேரம் இல்லாமல் அங்குமுங்குமாக அலுவலாக சுற்றி கொண்டிருக்கிறோமே, எதற்காக? Why are we simply cumbering about here and there with lot of cares of burdens, having sleepless nights, going to and fro? தேவையானது ஒன்றே ஒன்று. One thing is needful. அதுதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது. That is the good part which Mary chose for herself. நீ இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறதெல்லாம் ஒரு நேரம் ஒரு நாள் வரும், அன்றைக்கு உன்னை விட்டு எடுபட்டு போ. All that what you are searching today, one day will come that will be taken away from you. வேஷமாகவே மனுஷன் திரிகிறார். Man is just going in a fashionable way. விருதாவாகவே சஞ்சலப்படுகிறார். He is burdened with vain ஆஸ்தியை things. சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொண்டு போவார் என்று அறியாமல் இருக்கிறார். He is gathering his wealth, but he does not know who will take away the wealth from him. ஒருவனுக்கு உடனாளியும் இல்லை, சகோதரனும் இல்லை, சகோதரியும் இல்லை, அவனோடு பங்கு போடுவதற்கு யாரும் இல்லை, ஒண்டிக்காரனாக இருக்கிறான். அவன் படும் பிரயாசங்களுக்கு அளவில்லை என்று பிரசங்கி சொல்லுகிறார். The preacher says he is alone. There's no heir to him, no brother or sister towards him. He is alone, laboring in vain. The preacher says. எடுத்து வாசியுங்கள், பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. The Ecclesiastes chapter 4 verse 8. ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாடியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. இந்த மாயைக்காகத்தான் மனிதன் இரவு பகலாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். For this vanity only man is striving day and night. அவன் ஒண்டிக்காரனாக இருக்கிறான். He is alone. அவனுக்கு உடனாளி கிடையாது. He does not have a neighbor. அவனுக்கு பிள்ளை இல்லை, no child, சகோதரன் இல்லை, no brother. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. At the same time, for the travail there's no end. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறது இல்லை. His eye is not getting satisfied with riches. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதில்லை. அவனுடைய மனதை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். There the devil is blinded, that he is not able to understand as to why he is gathering his wealth for himself. ஆனபடியினால் இன்றைக்கு மனிதன் தேட வேண்டியது, நாட வேண்டியது, பிரயாசப்பட வேண்டியது ஒன்றே ஒன்று. அதுதான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய கிறிஸ்து. So man has to care and be burdened of only one thing. That is what the good part which will not be taken away from you. That is the Lord Jesus Christ. அவரை நீ வாங்கிக் கொண்டால், அவரை நீ பெற்றுக்கொண்டால், உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு குறைவு வராது. If you buy him, if you receive him in your life, you will not lack anything. இந்த பூமியில் வேறு எதுவும் உனக்கு மேன்மையாகவும் தோன்றாது. In this world you will not find any other great thing. அவர் ஒருவர் போதும், அவருக்குள்ளே எல்லா பொக்கிஷமும் இருக்கிறது. He alone is sufficient for you. Within him all things are hidden within. இந்த சாயங்கால வேளையில் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி இந்த நாட்களில்
நாம் யாருக்காக எப்படி எந்த விதத்தில் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்திக்கலாமா? This evening, 1 minute, shall we all close our eyes, making this thing towards whom, for whom, in which place are we travailing and suffering for that? ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மரியாள் தலைவியாக இருக்கிறாள், இன்னொரு கூட்ட ஜனத்தாருக்கு மார்த்தாள் தலைவியாக இருக்கிறார். One group of people, Mary is the leader, but another group of people, Martha is the leader. நீ எந்த தலைவியின் கூட்டத்தை சேர்ந்தவராக இருக்கிறீர்? You are coming under which leadership? மார்த்தாளின் கூட்டத்தை சேர்ந்தவராக இருக்கிறீரா, மரியாளின் கூட்டத்தை சேர்ந்தவராக இருக்கிறீரா? Do you belong to the group of Martha or do you belong to the group of நீ Mary? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபராயிருந்தால் உன்னுடைய தலைவி மார்த்தா. If you are very much cumbered and caring about so many other things, you are under the leadership of Martha. மார்த்தாளின் ஆவி உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. Spirit of Martha is dominating you. நல்ல பங்கு உன்னை தேடி உன்னுடைய வீட்டை தேடி வந்திருக்கிறது. நீ அதை அனுபவிக்க முடியாதபடி உன்னுடைய கண்கள் குருட்டாட்டத்துக்குள்ளே காணப்படுகிறது. Good part is coming seeking of you, seeking your house, but your eyes have been blinded towards that. அந்த நல்ல பங்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. That good part is searching for you. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிறிஸ்துவாகிய நல்ல பங்கு இன்றைக்கு உன்னை தேடி உன் அண்டையில வந்திருக்கிறது. Today, the good part, the Lord Jesus Christ, He has come in seeking you. நீ ஓடி போய் அவருடைய பாதத்தில் அமருவாயா? Will you go running and fall at His feet? அவர் எனக்கு போதும், அவருடைய வார்த்தைகள் எனக்கு போதும், அவருடைய பாதம் எனக்கு போதும், அவருடைய சமூகம் எனக்கு போதும், அவருடைய தரிசனம் எனக்கு போதும் என்ற ஒரு இடத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டு வர உமக்கு முடியுமா? Can you dominate your life and bring you to such a place telling Jesus is sufficient, His presence is enough, His sight is enough, He is all in all, He is enough for me? இந்த ஒரு இடத்துக்கு நீ வருவீரானால் இன்றைக்கு பாக்கியவானாக இருப்பாய். If you come to this place, you will be a blessed person. இன்று முதல் உம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். From today, your life will be a blessed life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற முதலாவது பொக்கிஷம் இளைப்பாறுதல். The first treasure in the Lord Jesus Christ is called வருத்தப்பட்டு பார rest. சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me, all ye that labor and heavy laden, I will give you rest. இன்றைக்கு மனிதன் இளைப்பாறுதல் அற்றவனாக இருக்கிறார். Today man is seen without rest. கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தேவனை விட்டு விட்டு ஜீவிக்கிற மனிதனும் இளைப்பாறுதல் அற்றவனாக காணப்படுகிறார். How a bird is seen away from the nest, roaming about here and there, in the same way a person is seen without God, out of the Lord. ஒரு குருவி தன்னுடைய கூட்டை இழந்து போனால் அதற்கு இளைப்பாறுதல் இருக்காது. If a sparrow leaves the nest, it will have no rest. அது கத்திக்கொண்டே இருக்கும். It will be going on making noise. அதுக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. It will have no place for rest. மற்ற குருவிகளுடைய கூட்டுக்குள்ளே பிரவேசிக்க பிரயாசப்படும். It will go and try in the other sparrow's nest, அங்க இருக்கிற குருவிகள் ஏற்றுக்கொள்றதில்லை. but the other sparrows will not allow it. ஆனபடியால் தன்னுடைய இளைப்பாறுதலை இழந்து இளைப்பாறுதலோடு இருக்கிற மற்ற குருவிகளுடைய இளைப்பாறுதலை அது கெடுத்துக் கொண்டிருக்கிற குருவியாக இருக்கு. It will be such a sparrow, not only losing his own rest, it will be going and disturbing others' rest also. இப்படித்தான் பாவத்தில் விழுந்து போன மனிதன். This is the state of a man who was fallen in sin. அப்படித்தான் சாத்தானும் கூட. That is how Satan also. அவன் தன்னுடைய மேன்மையை காத்துக்கொள்ளாமல் இழந்து போனான். He did not lose, he did not preserve his greatness, he fell down. அடுத்ததாக நேரடியாக ஆதாம் ஏவாள் இருந்ததான அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் புகுந்து அவர்களுடைய இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தி. And directly he entered the Garden of Eden, he spoiled the rest of Adam and Eve also. இளைப்பாறுதலை இழந்த ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிற இந்த ஆவி ஒரு கலகத்தின் ஆவியாக இருக்கிறது. The spirit of restlessness which is working in man is a spirit of restlessness troubling others. அவனுக்குள்ளே சமாதானம் இருக்கிறதில்லை. No peace within. இளைப்பாறுதல் அற்றவனாக இருக்கிறான். He is seen restless. இந்த நிலவரத்தில் தான் சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா மனிதனும் காணப்படுகிறார். This is a state of a person who is seen under the sun. இளைப்பாறுதலை தேடி அவன் தன்னுடைய கவனத்தை பல விதங்களில் திருப்புகிறான். Seeking for rest is going in different means. ஆனால் அது மெய்யான இளைப்பாறுதலை அவனுக்கு கொடுக்கிறதில்லை. But that is not giving him the true rest. அதனுடைய முடிவிலே மாயை என்பதை காண்கிறான்.
At the end he finds all things are vanity. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, மெய்யான இளைப்பாறுதல் ஒரே ஒரு இடத்தில் தான் காணப்படுகிறது. true rest is found in only in one place. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. Let us read Matthew chapter 11 verse 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் கூட ஒரு ஓமையை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு பகுதியில் இப்படி நான் வாசிக்கிறேன். We also see another parable in the Gospel of John chapter 10 verse 9. We see one part of it. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். I am the door, by me if any man enter in, he shall be saved, and shall go in and out and find pasture. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு நானே வாசலாக இருக்கிறான். For a man to be saved, he says, I am the door. ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். If any man will enter within me, through me, he will be saved. இந்த முதலாவது இளைப்பாறுதல் ரட்சிப்புள்ளதான ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. This first rest a person receives in salvation. மனிதன் எப்படி இளைப்பாறுதலை இழந்து போனான்? How did man lose his rest? மறுபடி எப்படி அந்த இளைப்பாறுதலை அவன் பெற்றுக்கொள்கிறான்? How is once again getting the rest back to him? அதற்கு தேவன் உண்டு பண்ணின வழி என்ன? What are the means the Lord prepared for that? என்பதை குறித்து வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஏவப்படுகிறேன். Concerning that, I'm been urged in my spirit to share a few things with authority of God's word. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை நாம் பார்க்கிறோம். Gospel of Luke chapter 10, we read about a parable. 30வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் வாசி. Let us read from 30 to 37. இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் 35வது வசனம் வரைக்கும் வாசி. 30 to 35 only. இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த ஓமையை நாம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சரியாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் மனிதனை குறித்த முழு தேவனுடைய நோக்கமும் அவனுக்குள் நிறைவேறுகிறதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். If we completely search and examine this whole parable keenly, we can understand as to how God's purpose full purpose been fulfilled in a man. ஆனால் பொதுவாக இதிலே மனிதனுக்கு ஒரு இளைப்பாறுதலை அவன் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வழி உண்டாக இருக்கிறதை நாம் காண முடியும். But generally we are going to see a way of rest which God prepared for him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இங்கே எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see a man going from Jerusalem on a journey to Jericho. எருசலேம் என்றால் அது ஒரு அமெரிக்கையான ஒரு இடம். Jerusalem means a place of rest, சமாதானமான ஒரு இடம், place of peace, இளைப்பாறுதலான ஒரு இடம், a place of rest and consolation, திருப்தியான ஆகாரம் இருக்கிற ஒரு இடம், a place where you can get sufficient food. சுருக்கமாக சொன்னால் ஒரு குறைவில்லாமல் அவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு இடம். Shortly speaking, that's a place where he'll be living with he'll not be lacking anything there. அவன் அதிலே திருப்தி இல்லாமல் எப்படியோ அவன் வஞ்சிக்கப்பட்டு அவன் எரிகோவை நோக்கி கடந்து செல்கிறான். Not satisfied, he was deceived and is proceeding towards Jericho.
போகிற வழியிலே கள்ளர்கள் கையிலே அவன் சிக்கிக் கொண்டான். On the way when he's proceeding, he got caught in the hand of the thieves. கள்ளர்கள் அவனை பிடித்த உடனே முதலாவது அவனுடைய வஸ்திரத்தை உரிகிறார்கள். As soon as the thieves caught him, they are removing his garments. இரண்டாவது அவனை காயப்படுத்துகிறார்கள். Secondly, they are wounding him. மூன்றாவது அவனை குற்றுயிராக போட்டுவிட்டு போய்விடுகிறார். Thirdly, they are leaving him half dead. குற்றுயிராய் கிடக்கிற இந்த மனிதன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக மரிக்கிற ஒரு நிலவரத்தில் காணப்படுகிறார். This man who is left half dead, within some time he is going to die. அவன் இருந்த தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். He has lost his first state. அவன் தங்கி வாசம் பண்ணும்படி தேவன் அவனுக்காக வைத்திருந்த அந்த எருசலேமை அவன் இழந்து போனான். He lost that Jerusalem which God had kept for him so that he may dwell there. அவருடைய வஸ்திரத்தை இழந்து போனான். He lost his garment. அவன் காயமுள்ளவனாக மாறிவிட்டான். He was wounded there. இப்போது குற்றுயிரான ஒரு இடத்துக்கு வந்து விட்டான். Now he has come to a place where he is half dead. அடுத்ததாக அங்கே நாம் இந்த படத்துல பார்க்கும்போது குற்றுயிரா கிடக்கிறதான இந்த மனிதனை அந்த வழியாக வந்த ஒரு லேவியன் பார்த்துவிட்டு பக்கமாக விலகி போகிறார். Nextly we see the person was left there half dead. We find a Levite is passing by through him. அடுத்து ஒரு ஆசாரியன் வந்து அவனும் பார்த்துவிட்டு வேறொரு பக்கமாக அவனும் விலகி போய் விடுகிறான். We see another priest is coming. He is also passing by and going another side. ஆனால் இவனுக்கு அந்நியனாய் இருக்கிறதான சமாரியன் ஒருவன் அந்த வழியாக வருகிறார். But we find a stranger to this man, a Samaritan is passing by that side. ஆசாரியனும் லேவியனும் எருசலேமில் இருக்கிறவர்கள். This priest and the Levite, Levi, they are in Jerusalem. அவருடைய ஜாதியான். They belong to his own tribe. ஆனால் இப்போதோ அவர்கள் இருவரும் பக்கமாக விலகி போய் விடுகிறார். But both the others, they are passing by. இவனுக்கு அந்நியனாய் இருக்கிற சமாரியன் ஒருவன் அந்த பக்கமாக வருகிறான். But one who is a stranger, Samaritan, is coming close to him. இவனை காண்கிறான். He is looking at him. இவன் குற்றுயிராக இருக்கிறதை அவன் காண்கிறான். He is seeing the state where he is half dead. அவனை கண்டு அவன் மேல் மனதுருகுகிறான். Seeing him, he is having compassion on him. அவன் கிட்ட போகிறான். He is going near to him. அவனுடைய காயங்களிலே திராட்சரசத்தையும் எண்ணெயையும் வார்க்கிறான். He is pouring oil and wine on the food, on the wound. அவனுடைய காயங்களை கட்டுகிறான். He is binding his wounds. அதன் பிறகு தன்னுடைய சொந்த வாகனத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். He is setting him on his own beast. கொண்டு போய் ஒரு சத்திரத்தான் கையிலே அவனை ஒப்படைக்கிறான். He is bringing him to an inn and surrendering to an innkeeper. அந்த சத்திரத்தானுடைய கையிலே 2 துட்டை கொடுத்து நீ இவனை பராமரித்துக்கொள். He is giving 2 mites in the hand of the innkeeper and telling, take care of this man. நான் மறுபடியும் வருவேன். I will come again நீ tomorrow. மிஞ்சி ஏதாயிலும் செலவழித்திருந்தால் அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவன் கடந்து போகிறான். Whatsoever thou spendest more, when I come again I will repay thee. And he goes off. இந்த ஓமையிலே ஒரு துவக்கத்தையும் ஒரு முடிவையும் நம்மால் காண முடிகிறது. In this parable we see a beginning and the end. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. பொதுவாக இந்த ஓமையினுடைய சுருக்கத்தை நான் சொல்லிவிட்டு இன்றைக்கு அதில் உள்ள இளைப்பாறுகிற பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். Generally, I want to tell the briefness of the parable and I want to speak about you the part of rest in this parable. எருசலேம் என்று சொல்லுகிறது மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்த அந்த ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். Jerusalem can be compared to the garden of Eden where God had created man and kept him. சிருஷ்டித்த நாட்களிலே அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்து வைத்திருந்தார். During the time of his creation, God had given him all the blessings and kept him. அவனுக்குள்ளே ஒரு நித்திய ஜீவன் இருந்தது. Within him there was an eternal life. அவன் தேவனுடைய சாயல் உள்ளவனாக காணப்பட்டான். He was seen in the image of God. தேவனோடு ஐக்கியமாக இருந்தான். He had the fellowship with God. எல்லாவற்றின் மேல் அவனுக்கு ஒரு ஆளுகை இருந்தது. Above everything he had a dominion. எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் உடையவனாக இருந்தான். He had inheritance to experience everything. அவனுக்குள்ளே ஒரு மகிமை காணப்பட்டது. He had a glory within him. அதுதான் அவனுக்கு வஸ்திரமாக இருந்தது. That glory was his garment. ஆனபடியால் நிர்வாணிகளாக இருந்தும் அவர்களுக்கு வெட்கமில்லை. Though they were naked, they were not in shame. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அழியாத ஒரு சரீரம் உடையவர்களாக இருந்தார். They had an incorruptible body. இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களோடு
ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்திருந்தார். Such, with keeping all the blessings, the Lord had kept them in the Garden of அங்கே Eden. இருந்து அவர்கள் வளர்ந்து 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 தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய நிறைவுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே அவர்களை வைத்தார். God had kept them there so that from that place they may grow, attain the stature of the very perfect growth of God and come there. ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு வந்து இந்த மனிதனை எதற்காக உண்டாக்கினார், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் எந்த நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி அநேக உபதேசங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறார். Every day the Lord used to meet them in the cool of the day, speak to them, expound to them the truth as to why they were created and how they have to behave and abide within. இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். You can eat all the fruit of this field. ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் விலக்கி வைக்கிறேன். Only one thing I am forbidding. தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதே நன்மை தீமை அறியக்கூடிய மரம், அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது. Only that one tree, the tree of the knowledge of the good and evil, only that fruit you must not eat. நீங்கள் அதை புசித்தால் புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள். If you eat it on the day you shall eat, you shall surely die. இந்த ஒன்றைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு விலக்கி வைத்தார். Only this one thing the Lord forbade from them. இந்த அனுபவத்தில் அவன் ஆண்டவருடைய உபதேசங்களை கேட்டு வளர வேண்டியவனாக இருந்தான். He was called in this experience growing, hearing the doctrines. ஆனால் ஒரு நாள் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். But one day he hearkened to a strange voice. பிசாசு தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது. Devil by its subtlety deceived Eve. தந்திரமாக பேசி அவனை தன்னுடைய வலைக்குள்ளே இழுத்து விட்டான். Subtly he spoke with Eve and brought him to his net. மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் ஒரு குருவி கண்ணியில் சுக்குண்டு போகிறது போல இந்த ஏவாள் பிசாசு விரித்த அந்த கண்ணியிலே வலையிலே சிக்குண்டு போனார். As fishes have been caught in the net, as birds have been caught in the snare, this Eve fell in the net of the subtlety of the devil. இந்த பைபிளை பற்றி பின்னால உள்ள மற்ற புத்தகங்களில் சில காரியங்கள் இதை குறித்து எழுதி இருக்கிறது. You know, in the word of God, in a certain there are certain பைபிள்ல இல்லாத சில காரியங்கள் மற்ற புத்தகத்தில் எழுதி இருக்கு. There are certain things which there are certain facts mentioned in other books which are connected with the Bible which is not in the Bible. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை போல தேறினவனா மாறுவதற்கு தேவையான எல்லாம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கு. ஆனபடியால் இதை கவனமாக படித்து இதற்கு கீழ்ப்படிந்தால் போதும். So if the word for a person to know Christ and to grow in Christ, to attain the stature of God, everything is found in the word of God. If you read this word of God, that's enough for you. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில இருந்தபோது நடந்த எல்லாவற்றையும் இங்கே எழுதவில்லை. All things what happened during the time when Jesus lived, they are not mentioned in the word of God. அதெல்லாம் எழுதுனா உலகம் கொள்ளாதே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. You know, if all things are written, the world cannot hold it. எத்தனையோ விஷயங்கள் இதில் எழுதாமல் காணப்படுகிறது. Still there are so many things not found here. அதுல ஒன்று, ஏதேன் தோட்டத்தில் இந்த பிசாசு ஒவ்வொரு நாளும் வந்து மிக அழகாக பாட்டு பாடிக்கொண்டே இருக்குமா. In that one fact is, I believe devil used to visit the Garden of Eden every day, sing beautiful songs. இனிமையாய் வாத்தியத்தை வாசித்து நேர்த்தியாய் பாட்டு பாடிக்கொண்டார். That devil will be coming, playing beautiful music and singing sweet songs. எத்தனையோ நாள் அதை கேட்டு 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 ஒரு நாள் மெதுவாக அந்த சத்தம் ஏவாளை வசீகரித்தது. Hearing that song for so many days, one day slowly she was attracted to the subtle voice. ஒரு நாள் அப்படி இழுக்கப்பட்டு அந்த மரத்தின் பக்கமாக போனார். One day she was attracted, she came near the tree. அப்பொழுதுதான் பேசுற ஒரு சத்தத்தை அவள் கேட்டார். Only then she heard a speaking voice. தந்திரமாக தன் பக்கம் இழுத்து இப்போது அவள் பேசுகிறார். Subtly attracted towards him and now speaking to her. இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ? Has the Lord told you that you must not eat this fruit? ஆமா சொன்னார்.
Yes, he told like this. நீங்கள் இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவதில்லை. On the day you eat this, you will not surely die. நேரடியாக துருவபதேசம் வெளிப்படுகிறது. This is how false teachings are being preached. நீங்கள் இதை புசித்தால் தேவனைப் போல மாறிவிடுவீர்கள். If you eat this fruit, you will become like God. அது ஒன்றுக்காகத்தான் இதை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். Only for that one reason that God has told that you must not eat this fruit. நீங்கள் இதை புசித்தால் அவரைப் போல மாறிவிடுவீர்கள். If you eat this, you will become like him. இதை கேட்ட உடனே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். Immediately when she heard this voice, she was deceived. தந்திரமாக பேசி ஏவாளை பிசாசு தன்னுடைய வலைக்குள் இழுத்துக் கொண்டது. Subtly, devil spoke to Eve and brought her into his net. அதுவும் பிசாசு அந்த கனியை பறித்து ஏவாளுக்கு கொடுக்கவில்லை. See, that also, devil did not pluck the fruit and give in the hand of Eve. பேசி 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 அதை பார்க்க வைத்து அதுல ஒரு இச்சையை உண்டாக்கி தானே கையை நீட்டி பறித்து தானும் புசித்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தார். He spoke with her, continuously speaking, brought a lust within her, made her to look at it and made her to pluck it out. Not only she plucked it, ate it, she also gave to her husband. இதுதான் பிசாசுடைய தந்திரம். This is the subtlety of the devil. மனிதனோடு தந்திரமாய் பேசி 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 மனிதனையே பாவம் செய்ய வைக்கிறான். Subtly talking with man, he will invoke man to commit sin. தேவனுடைய கற்பனையை மனிதனையே மீற வைக்கிறான். He will make man to transgress the commandment of God. அப்படி அவள் பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்த உடனே அந்த வலுசர்ப்பம் அந்த தோட்டத்தில் இருந்து பயங்கர வேகத்தில் வெளியே போய்விடும். As soon as she plucked it, ate it and gave it to her husband, on that very moment, devil at a high speed, he left that garden. தன்னுடைய வேலை முடிந்தது. His work got finished. மனிதனை தேவனுடைய நோக்கத்திலிருந்து இழுத்து விட்டார். He has drifted man from the plan of God. மனிதன் தன்னுடைய வலைக்குள்ளே விழுந்து விட்டார். Man has fallen in his net. பெரிய சந்தோஷத்தோடு பிசாசு ஓடிவிட்டார். Devil ran away from the garden with a great joy. அன்று முதல் இன்று வரைக்கும் மனிதன் பிசாசுடைய தந்திரத்துக்குள்ளேயே அடிமையாக காணப்படும். From that day till today, man is found under the subtlety of the devil. என்றைக்கு அந்த கனியை மனிதன் புசித்தானோ அந்த நிமிஷமே அவனிடத்திலிருந்து இளைப்பாறுதல் போய்விட்டது. From the day he ate that forbidden fruit, from that very moment, he lost his rest. உடனே அவனை அறியாத ஒரு பயம் அவனுக்குள்ளே பிரவேசித்து விட்டது. Immediately, without he himself knowing, a fear entered within. முழு உலகமும் இன்னைக்கு பயத்துக்குள்ளே அடிமைத்தனமாய் காணப்படுகிறது. Today, the whole world is being tormented by fear. பயமானது மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. Fear has dominated over man. மரண பயத்தால் மனிதன் பிடிக்கப்பட்டிருக்கிறான். Man is captivated by the fear of death. அப்பொழுதே அவன் நிர்வாணி ஆகிவிட்டான். That moment he became naked. தனக்குள்ளே ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்கிறான். Within him he sees some difference. அவனுக்குள்ளே இருந்த மகிமை அவனை விட்டு போய்விட்டது. The glory departed from him. மகிமை அவருடைய மனதை விட்டு போன உடனே தாங்கள் நிர்வாணி என்று அவர்கள் காண்கிறார். From the time glory left his mind, he found he was naked outside. உடனே ஓடி தங்களை ஒளித்துக் கொள்ளுகிறார். Immediately they are running and hiding themselves. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அவ்வளவு இனிமையாக இருந்த இந்த மனிதர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு பயப்படுகிறார்கள். People, they were so much enjoying the sweet voice of the Lord. Now they are afraid to hear the voice of God. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. That communion between God and man was chopped off. முழு தோட்டத்திலேயும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உணர்கிறார். Whole atmosphere of the garden, they feel it's changed. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, sister, எருசலேமில் ஜீவிக்க வேண்டியதான அந்த மனிதன் அதை விட்டு அவன் எரிக்கோவை நோக்கி கடந்து சென்றான். Man who was supposed to dwell in Jerusalem, leaving Jerusalem, he is going towards Jericho. அவனுக்கு எருசலேமிலே ஒரு குறைவும் இல்லையே. He is lacking nothing in Jerusalem. அவன் ஏன் தன்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்ப வேண்டும்? Why should he pay his attention towards another side? அதுதான் பிசாசுடைய தந்திரம். That is the subtlety of the devil. இன்றைக்கு மனிதன் தேவனோடு நெருங்கி தொடர்பு கொண்டு முன்னேற விடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை கூட பிசாசு தந்திரமாய் அவருடைய வழியை விட்டு விலக்க பார்க்கிறார். Even today,
that people may not go close to the Lord, draw nigh unto him, he is somehow drifting away people from the path of God. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை, லௌகீகத்தை, பாவத்தை பிசாசு சபைக்குள்ளே, தேவனுடைய ஜனத்துக்குள்ளே கொண்டு வர பிரயாசம். Slowly the devil is trying to bring worldliness, sin within man and within the church of God. நம்முடைய கவனத்தை கர்த்தர் மேல் மாத்திரம் பதித்துக் கொள்ள வேண்டும். Let us keep our mind attention only towards God. மற்றதை பற்றி சிந்திக்கிறதுக்கோ, அவைகளை பற்றி நாம் நம்முடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்புவதற்கோ கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. Let us not give any place so that our attention may not be disturbed on any other side. பரிசுத்த பவுல் சொன்னார், எங்களால் ஏதாயிலும் ஒன்று ஆகும் என்று ஒன்றை யோசிக்கிறதுக்கு கூட நாங்கள் தகுதி இல்லாதவர். Apostle Paul says, we are really not sufficient even to think that we can do something of ourselves. அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பு எங்களை அவருக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறது. That much the love of God is constrained within Jesus. இப்படி இருக்க இந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். If that be so, in such a state this man left Jerusalem towards Jericho. அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான். He was caught in the hand of the thieves. அந்த கள்ளர்கள் 3 விதத்தில் அவனை சேதப்படுத்துகிறார். There we find thieves wounded him in 3 ways. வஸ்திரத்தை உரிந்தார்கள், காயப்படுத்தினார்கள், குற்றுயிராய் போட்டு போய்விட்டார். They stripped his garments, wounded him and left him half dead. இந்த நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த மனிதனுடைய கண்டு அவன் மேல் மனது உருகுகிறார். This good Samaritan of our Lord Jesus Christ sees that wounded man and has compassion on him. அவர் தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு போய் ஒரு சத்திரத்திலே ஒப்படைக்கிறார். He is making that man to sit in his own beast and surrendering to my innkeeper. அந்த சத்திரம் தான் புதிய ஏற்பாட்டு சபை. That inn is the New Testament church. இங்கே ஒரு மனிதன் தங்கி தரிக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறது. This is the days are there where man must abide in this place. ஒரு மனிதனை பராமரிக்கும்படி தேவன் நியமித்த இடம் அநேக சத்திரங்கள் அல்ல, தேவன் ஏற்படுத்தின ஒரு சத்திரம். To take care of man, to cherish a man, God has not appointed many other inns, only one kin. That's the church of God. நீ கண்ட இடத்திலேயும் உன்னுடைய சர்வாங்க பாலியை நீ செலுத்தக்கூடாது. You must not go and offer your burnt offering as you like in different places. தேவன் உனக்கு நியமித்திருக்கிற இடம் உண்டு. There's a place which God has appointed for you. அந்த சமாரியன் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு போய் குறிப்பிட்ட ஒரு சத்திரத்திலே ஒப்படைத்து அந்த சத்திரக்காரன் கையிலே 2 துட்டை கொடுத்து அவன் போகிறான். That Samaritan took this wounded man in his own beast, took him to that inn, surrendered him to the innkeeper and gave 2 mites in his hand. எந்த இடத்தில் யாரிடத்தில் உனக்காக 2 துட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சத்திரக்காரன் தான் உன்னை பராமரிக்க ஏற்படுத்தப்பட்டவன். In which place for whom 2 mites was given, that is the place, that is the innkeeper who's appointed to take care of you. உனக்கு சரியான பராமரிப்பு வேறு எங்கும் இல்லை. There is no other place of cherishing in any other place. மற்ற இடத்திலெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிற துட்டை பறிக்கிற சத்திரக்காரர்கள் உண்டு. In all other places, innkeepers, they want to grab your money. ஏற்கனவே பறித்து கொண்டு போய் விட்டார்கள் வஸ்திரத்தை. Already his garments are stripped off. இன்னும் மிஞ்சி ஏதாயிலும் இருந்தால் அதை பறிக்க அநேக சத்திரக்காரர்கள் உண்டு. There are still more innkeepers if you want. They want to grab it off also. இந்த இடத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய புத்தி தெளிவாக்கப்பட வேண்டும். In this place only, mind of the people must be diligent. உன்னை பராமரிக்கும்படி உனக்காக ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் ஊழியத்தையும் பெற்றிருக்கிற ஊழியர்கள் உண்டு. அவர்களுடைய கையிலே அவர்களுடைய பராமரிப்புக்குள் நீ அடங்கி இருக்க வேண்டும். Took care of you. God has appointed servants of God with the ministry and doctrine of reconciliation. You must surrender in their hands. அந்த சமாரியன் போகும்போது என்ன சொல்லி போகிறார்? When the Samaritan left, what did he tell him? நான் மறுபடியும் வருவேன். I will come again. இதற்கு மிஞ்சி ஏதாயிலும் இவனுக்கு நீ செலவழித்திருந்தால், Whatsoever, if thou wilt spend for him more, நான் அதை உனக்கு தருவேன். I will repay thee. நான் வந்து அவனை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். I will come and take him for unto myself. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை காட்டுகிறது. This speaks about the coming of the Lord Jesus. இந்த ஓமையானது
முழு சத்தியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உவமையாக இருக்கிறது. This is a parable which is expounding all the truth to us. இதிலே நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால் இளைப்பாறுதல். Now, the one part which we have to pay attention is the part of the rest. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். Only Lord Jesus Christ can command you rest. லேவியன் வந்தான், உன்னை பார்த்துவிட்டு அவன் ஒரு பக்கம் திரும்பி போய்விட்டான். Levite came, he looked at you and he passed by. அது சட்ட திட்டங்களையும் பிரமாணங்களையும் காட்டுகிறது. That speaks about laws and commandments. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஏட்டு சொரக்கா கரிக்கு உதவாது. There is a பேப்பர்ல சொரக்காயின்னு எழுதி வச்சு ஒரு படம் போட்டிருந்தா அதை வெட்டி கூட்டு செய்ய முடியுமா? There is an example like that. If a vegetable is kept like in a paper, you cannot cut that paper and make a dish out of it. ஒரு வயது உள்ள ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை ஒரு பேப்பர்ல அழகா வரைஞ்சு கொழுத்த ஆடு வரைந்து இது அருமையான ஆட்டுக்குட்டி, இதை வெட்டி சாப்பிடுங்கன்னா சாப்பிட முடியுமா? A fatted calf has been drawn in a picture. Can you simply take that picture and cut? People say cut it and eat it. Can you do it? இன்றைக்கு இருக்கிற பூமியில் இருக்கிற மதங்கள் எல்லாம் சட்டங்களையும் பிரமாணங்களையும் போதிக்கிறதே அல்லாமல் மனிதனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க அதற்கு சக்தி இல்லை. All the religions of the world are bringing commandments and laws, but they have no strength to rest for man. லேவியன் இந்த குற்றுயிராய் கிடக்கிறதான இந்த மனிதனை பார்த்துவிட்டு அவன் பக்கமாக அப்படியே விலகி போய் விடுகிறான். This Levite looking at the man half dead, he is looking at him and passing by other side. உன்னை பராமரிக்க உனக்கு தேவையானதை கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை. He says, I have got nothing to cherish you or take care of you. அவனிடத்திலே ஒரு சட்ட திட்டம் பிரமாணம் புத்தகம் இருக்கு. He has got a book of law. இவன் ஏன் இப்படி குற்றுயிராய் கிடக்கிறான் புத்தகத்தை புரட்டிப்பாங்க. Immediately he is taking the book and saying, why this man is half dead? நீ இந்த நேரம் எருசலேமை விட்டு புறப்பட்டு இருக்க கூடாது. He is turning the book and telling, this time you should not have left Jerusalem. நீ இத்தனை பேர் பாதுகாப்போடு வந்திருக்க வேண்டும். You should have come with so many escort of security. நீ இந்த சந்தர்ப்பத்தில் இவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும். In this path you have to come in this way. இப்படி பிரமாணங்களை கொடுக்கிறதுனால விழுந்து போன அந்த மனிதனுக்கு குற்றவாளியாக கிடக்கிற அந்த மனிதனுக்கு என்ன நன்மை இருக்கிறது? Keeping so many laws, what is the profit for that wounded man? நீ குற்றவாளியாய் கிடக்கிறாய். You are wounded. உனக்கு மதம் தேவையில்லை. No need of a religion. உனக்கு சட்டங்கள் பிரமாணங்கள் தேவையில்லை. No need of laws or tenets. உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. One thing is needful. அடுத்து ஆசாரியன் வருகிறான். Nextly, priest is coming. ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வருகிறான். He is bringing a very good lamb in his hand. அது பலியையும் காணிக்கையையும் காட்டுகிறது. That speaks about offerings and sacrifices. அவனும் ஒரு பக்கம் விலகி போகிறான். He is also passing by the other side. பலியினாலும் காணிக்கையினாலும் உன்னுடைய பாவம் நிவர்த்தியாகாது. By offerings and sacrifices your sins cannot be remitted. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் பிரவேசித்த போது என்ன சொல்லிக் கொண்டு பிரவேசிக்கிறார்? When the Lord Jesus Christ came down to this earth, what did he tell and enter? பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்புகிறதில்லை. Offerings and sacrifices thou will not desire. நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். You have prepared a body for me. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு தன்னை பலியாக கொடுத்தார். He surrendered himself as a sacrifice, telling, lo, I come to do thy will, O God. நீ வெட்டுகிற ஆடு மாடு கோழி இவைகள் உன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து உன்னுடைய குற்றுயிரான நிலவரத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்க முடியாது. The lambs and the cattle which you make for sacrifice, that sacrifice will not redeem man from sin. பலியையும் காணிக்கையையும் நிறுத்து. Stop offerings and sacrifices. இன்னும் எத்தனை ஆடுகளையும் மாடுகளையும் நீ பலி செலுத்தினாலும் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. Any amount of cattle or lambs you may sacrifice, you will not get rest. எத்தனை புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீ என்ன தியாகம் பண்ணினாலும் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. You may go to any place of pilgrimage, you may sacrifice something, you will not get rest. நான் இளைப்பாறுதலுக்காக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக மரியாளிடத்துல பண்ண ஜெபத்துக்கு அளவே இல்லை. Before I could be saved, to get rest, I think there is no measure for the prayer what I made to Mary. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தேன். I was a Roman Catholic before salvation. ஒரு பெரிய ஆலயம் அங்க இருந்தது. There was a very big temple.
அதுக்கு பக்கத்து காம்பவுண்ட் தான் எங்களுடைய வீடு. Our house was just next to that church. என்னுடைய அதிகமான நேரத்தை அந்த கோயில்ல தான் நான் செலவழிப்பேன். Most of my time I will spend only in the church chapel. வீட்டிலே அப்பா அம்மா சொல்ற ஒரு வேலையும் செய்யறது இல்ல. I will not do any work in the house for my father and mother. எப்பவும் கோயில்ல போய் தான் வேலை செய்ய. Always I will go and only work in the church. என்னுடைய பாவ மன்னிப்புக்கு வழி இல்லை. But no place for the remission of my sins. அங்கே உள்ளதான அந்த குருமார்கள் சொல்லுகிறதான வார்த்தையை கேட்டு அவர்கள் இந்த ஜெபம் பண்ணு என்று சொன்னால் அந்த ஜெபத்தை 2 முறை செய்ய சொன்னா நான் 4 முறை செய்வேன். The fathers were there. They used to tell me, if you do this prayer twice for your sins to be forgiven, I used to do four times. பாவ நிவர்த்திக்கு வழி இல்லை. No place for the remission of sins. எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது புஸ்தகம் வைத்து படித்துக் கொண்டு போவார்கள். நானும் பாக்கெட்டுக்குள்ள அந்த ஜெபமாலையை போட்டுட்டு போகிற போதும் வருகிற பொழுதும் இந்த ஜெபத்தையே செய்து விடுவோம். All other boys and my friends, they used to take their books to the school. But when I'm going to go to the school, I'll take the rosary in my pocket. I'll keep in my pocket going and coming. பரீட்சை நாட்கள்ல கூட இதை முடித்த பிறகுதான் பாடத்தை எடுத்து படிப்பேன். Even during the examination days, after counting the rosaries only, I will take the other books. ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, தவறாமல் ஒவ்வொரு நாளும் சில வருடங்களாக செய்து கொண்டேன். Not 1 day or 2 days, for months and years I was performing it. பாவம் பெருகிக் கொண்டே போனது இல்லாமல் குறைந்த பாடில்லை. Sins increased, no place for decrease. கிறிஸ்துவ மார்க்கத்தில் வெறுப்பு ஏற்பட்டு கடைசியாக அதிகாலையில் எழும்பி அந்நிய தேவர்களுக்கு தூவம் காட்ட ஆரம்பித்தேன். Having hatred towards Christian religion, I got fed up of this religion. Early morning, I went to offer worship to the idol gods. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. எத்தனையோ நாட்கள் கல்லுகளை பொறுக்கி கீழே போட்டுக்கொண்டு அந்த கல்லுகளுக்கு மேல முழங்கால்ல நின்று கொண்டு ஜெபம். So many days I used to take stones and keep it upon the stones. I would stand on the knees and pray. இளைப்பாறுதலுக்கு வழி இல்லை. No place for the rest. ஒரு நாள் ஒரு சமாரியன் என்னை தேடி வந்தார். One day one Samaritan came in search of me. அவர்தான் அருமையான இயேசு கிறிஸ்து. He was beloved Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. என்னுடைய நிர்பந்தமான நிலவரத்தை கண்டார். He saw my miserable state. அருமையான தேவனுடைய ஜனமே, beloved people of God, மதம் மார்க்கம் உன்னை விடுதலையாக்காது. Religions and ways cannot deliver you. பிரமாணங்கள் சட்டதிட்டங்கள் உன்னை விடுவிக்காது. Laws and commandments cannot deliver you. பலி காணிக்கை உன்னை விடுவிக்காது. Offerings and sacrifices cannot deliver you. உன்னை விடுவிக்க கூடிய அதிகாரம் உடைய ஒரே ஒருவர் உண்டானால் அவர்தான் அருமையான இயேசு. If there is one who can deliver you with all power and authority, that is the Lord Jesus Christ. இந்த சமாரியன் ஒரு நாள் தேடி அந்த வழியாக போகும்போது குற்றுயிராய் கிடந்த இந்த மனிதனை கண்டார். One day when that Samaritan, he was passing by that way, he saw that man was half dead. அவர் என்ன அவசரமாக போனாரோ தெரியாது. We never knew and in what urgency he was going. அவர் எந்த நோக்கத்தோடு எந்த வேலைக்காக போனாரோ தெரியாது. We don't know with what purpose, with what work he went on that side. வழியிலே குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மாடு அல்ல, ஒரு ஆடு அல்ல, தன்னை போல ஒரு மனிதர் குற்றுயிராய் கிடக்கிறதை கண்டார். On the way, he did not see an animal wounded. He did not see any other beast. He saw a man like him half dead on the road. குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனிதன் ஐயா வந்து எனக்கு உதவி செய்ய என்று அவன் கூப்பிடவில்லை. That man was half dead. He did not look at him and say, "Sir, come and help me." நீர் எனக்கு உதவி செய்தால் உனக்கு இவ்வளவு வெகுமதி தருவேன் என்று சொல்லி அவன் இவனோடு உடன்படிக்கை பண்ண இல்லை. He did not make a league or covenant telling, "If you come and help me, I will give you so much money." குற்றுயிராய் கிடக்கிற இந்த மனிதனை அந்த சமாரியன் கண்டான். The good Samaritan saw this man was half dead. மனது உருகினான். He had compassion on him. கிட்டப்போ அவனுடைய மன உருக்கம் அவனை குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனிதனுக்கு அருகாமையில் கொண்டு போகிறது. His compassion made him to go near to him. அவனுடைய காயங்களை கண்டான். He saw the wounds. எவ்வளவேனும் தாமதிக்காமல் யோசிக்காமல் தன்னிடத்திலே இருந்ததானே எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் அந்த காயத்திலே வார்க்கிறார். Without any delay, without any second thoughts, he is taking the oil and wine with him and pouring upon him. அவருடைய காயங்களை கட்டுகிறார். He is binding his wounds. எண்ணெயும் திராட்சை ரசமும் அவருடைய காயங்களிலே வார்த்து காயம் கட்டும்போது அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டார். When with the oil and wine, when he is binding his wounds, there
he is enjoying a rest. இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமா. Now let us turn our attention to the book of the prophet, book of Isaiah. 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். Read chapter 61 verse 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of இது the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வசனம். This is the verse of prophecy told about Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் இந்த பூமியிலே பிறப்பார். One person was born, Lord Jesus Christ, on this earth. அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அமர்ந்திருப்பார். Spirit of God will rest upon him. அவர் இப்படிப்பட்ட வேலையை செய்வார். He will do these works. என்று சுமார் 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார். So about 700 years before, already prophet Isaiah prophesied about Jesus Christ. அந்த வார்த்தை இந்த ஓமையிலே நிறைவேறுகிறது. That prophecy got fulfilled in this parable. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றுயிராய் கிடந்த இந்த மனிதனை தேடி வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்க்கிறார். The Lord Jesus Christ came in search of that man who was half dead, came in search of him, came near to him and poured oil and wine upon him. அவன் கிட்ட வரும் பொழுது அவனிடத்திலே அவர் என்ன கண்டார்? When he came near to him, what did he see in him? அவன் வஸ்திரம் உரிந்தவனாக உரியப்பட்டவனாக காணப்பட்டான். He was seen as a person stripped of his garments. இரண்டாவதாக அவன் காயங்களோடு காணப்படுகிறான். Secondly, he is seen with wounds. மூன்றாவதாக குற்றுயிராய் கிடக்கிறான். Thirdly, he is seen half dead. இது ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் காணப்பட்ட பாதிப்பு. This speaks about the sin what is found in the man's body, soul and spirit. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே அந்த ஓமையில் நாம் என்ன காண்கிறோம்? When you come to Gospel John chapter 10, in that parable what do we see? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்று கல்ல. Thief cometh not but for to steal, kill and to destroy, but not for any other அவன் purpose. என்னத்தை திருடுகிறான்? What is he stealing? எதை கொல்லுகிறான்? What is he stealing? எதை அழிக்கிறான்? What is he destroying? திருடனாகிய பிசாசு முதலாவது உன்னுடைய விசுவாசத்தை திருடுகிறான். Steal, the devil whose devil is stealing your faith. நாம் விசுவாசத்தினாலதான் ஒன்றா இருக்கிறோம். In faith only we are united. விசுவாசத்தினாலதான் ஆனன்றும் இல்லை பெண்ணன்றும் இல்லை என்றதான ஒரு வஸ்திரம், ஒரு மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. We have got a glory and a garment which is covering us, that we don't have a difference we are male or female. இந்த வஸ்திரத்தை அவன் உரிந்து விடுகிறான். He is stripping off this garment. விசுவாசம் மனிதனை விட்டு போய்விட்டது. Faith has departed from man. விசுவாசம் போன உடனே அவனுடைய ஆத்மாவை பாவம் செய்ய வைத்து கொல்லுகிறான். After the faith has left him, he is making him to commit sin and killing his soul. இப்போது சரீரத்திலே அழிவை கொண்டு வருகிறான். He is bringing destruction on the body. இதுதான் திருடனாகிய பிசாசு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள நடப்பிக்கிற காரியம். This is the work what the devil is doing in the life of every man. விசுவாசம் எங்கே இல்லையோ அங்கே பாவம் பெருகிக் கொண்டு காணப்படும். Where faith is not there, their sins will increase. மகிமை அவனுக்குள்ள இருக்க முடியாது. Glory cannot abide in him. பாவம் இருக்கிற இடத்தில் மகிமை எப்படி வாசமா இருக்கும்? Where sin is there, how can glory abide? பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனான். They sinned and came short of the glory of God. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, இப்போது அவனுடைய ஆத்மாவுக்குள்ளே காயங்கள் காணப்படுகிறது. now there are wounds in his soul. இந்த காயங்கள் இரண்டு பாவங்களை காட்டுகிறது. This wound speaks about two sins. ஒன்று கர்ம பாவம், இன்னொன்று ஜென்ம பாவம். One is the nature of sin, another is the works of sin. கர்ம பாவம் என்று சொல்லுவது நம்முடைய சரீரத்தின் கிரியைகளினால் செய்கிற பாவம். The works of sin are the sins what we commit in this body. ஜென்ம பாவம் தான் அந்த எருசலேமில் இருந்து வெளியே வந்ததான கீழ்ப்படியாமை என்னும் பாவம். Nature of sin is the sin which came out when we came out of Jerusalem. இந்த இரண்டு பாவங்களால் பிசாசு மனிதனை காயப்படுத்தி விடுகிறார். With these two sins only, devil is wounding man. இப்போது உன்னுடைய காயங்கள் கட்டப்பட வேண்டும். Even now your wounds must be bound up. மூன்றாவதாக அவன் குற்றுயிராய் கிடக்கிறான்.
Thirdly, he is seen half dead. அவருடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகிறது. The span of his years is shortened. அதற்கு காரணம் என்ன? What is the reason? மனிதனுடைய பாவம், the sin of man. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். Oh, the fear of the Lord will increase your lifespan. கர்த்தருக்கு பயப்படாமல் போய் ஒரு மனிதன் பாவம் செய்து ஜீவித்தால் அவருடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகும். Without fearing God, if a person commits sin, the lifespan will be shortened. வேதத்தில் மனிதனுடைய ஆயுசு நாட்களை பற்றி நாம் ஆராய்ந்து வாசித்து பார்த்தால், if you read about the lineage or the lifespan which God appointed for man, ஆரம்ப நாட்களிலிருந்தே மனிதனுடைய ஆயுசு காலம் குறைந்து 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 கொண்டே வருகிறது. from the beginning when we find the days of the lifespan is getting shortened for man. ஆதாம் முதல் சில காலம் நாம் பார்க்கும்போது 900 வருடங்களுக்கு அதிகமாக ஜீவித்திருக்கிறார். From the time of Adam till some certain period we find people live for nearly 900 years. அதிலிருந்து குறுகி 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 இன்றைக்கு ஒரு இந்தியனுடைய சராசரி வயது 45 என்று சொல்லுகிறார். Now from that portion it has come decreasing. Now they say according to statistics an Indian person's age is comes to 45. பாவம் பெருகி காணப்படுகிறது. Sin is getting increased in the life of the small children. நோவா காலத்தில் ஆண்டவர் அதனாலதான் ஜனத்தை அழித்து போட்டார். That's why the Lord destroyed during the time of Noah. அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கு. All the intents of the imagination of the heart was seen wicked continually. இன்றைக்கு மனிதனுடைய பாவம் சிறுபிராயத்திலேயே பெருகி கொண்டிருக்கிறது. Today we find in the childhood the sin is increasing. இதெல்லாம் அவருடைய ஆயுசு நாட்கள் குறுகி போவதற்கு காரணமாக. All these for the reasons for the lifespan should be shortened. அவன் குற்றுயிராய் கிடக்கிறான். He is seen half dead. இன்னும் கொஞ்ச நேரத்துல மரிக்க போகிறான். After some time he is going to die. யுகாயுகமாக ஜீவிக்க வேண்டிய மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் இன்றைக்கு அவன் குற்றுயிராய் கொஞ்ச நேரத்துல மரிக்கிறவனாய் ஆயுசு காலம் குறுகினவனாய் போயிடும். Man was called to live for ages together. Because of his sin he is seen half dead. Now he is in the last moments of death. ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாட்கள் குறுகினவனாக இருக்கிறான் என்று யோபு சொல்லுகிறார். Job says he that is born of women is of a short span of time. ஏன்? Why? பாவம் தான் அதற்கு காரணம். The reason is sin. இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள மனித வர்க்கமும் இந்த இடத்தில் தான் காணப்படுகிறது. We find the whole mankind in this place. அவன் விதவிதமான வஸ்திரங்களை வெளியே போட்டுக் கொள்ளுகிறானே அல்லாமல் அவனுக்குள்ளே தேவன் கொடுத்த விசுவாசம் என்னும் அந்த மகிமையின் வஸ்திரம் கிடையாது. Outwardly he is wearing different colors of garments. Inwardly he has lost the garment of faith which God has given for நீ him. விசுவாசித்தால் தான் மகிமை உன்னிலே வாசமாயிருக்கும். Only if you believe glory can abide within you. அவன் வெளிப்படையாக விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிறான். Outwardly he is wearing costly garments. அவன் தேவனுடைய பார்வையிலே நிர்வாணியாக இருக்கிறான். In the sight of God he is naked. விசுவாசம் இல்லாதவனாக இருக்கிறான். He is seen without faith. ஒரு திராட்சை செடியிலே கொஞ்சம் ரசம் இருந்தால் அதை அழிக்காதே. If a wine in the vineyard, if little bit of wine is there, that will not be destroyed. உன்னிடத்துல கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் தேவன் உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறதில்லை. If you got even little bit of faith, the Lord will not permit நீ destruction. விசுவாசத்தையே இழந்து போவாயானால் If you lose the faith, தேவன் உனக்கு உதவி செய்ய முடியாது. then the Lord cannot help you. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவர் அநேக அற்புதங்களை அவர்கள் மத்தியில் செய்யாமல் அவர்களை விட்டு அவர் கடந்து போய்விட்டார். Because of their unbelief, the Lord was not able to perform many miracles. The Lord passed by to another place. நீ இழந்து போன வஸ்திரத்தை இன்றைக்கு மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு உதவி செய்ய ஒரு சமாரியன் வந்திருக்கிறார். Today a Samaritan has come down in our midst to once again get back the garment what he lost. உன்னுடைய காயங்களை கட்டும்படி ஒரு சமாரியன் உன்னை தேடி வந்திருக்கிறார். To bind your wounds, a Samaritan has come in search of you. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். But Proverbs chapter 16 verse 6, when you read, by grace and by truth your sins will be remitted. இந்த சமாரியன் ஊற்றின எண்ணெய் கிருபைக்கும் அவன் ஊற்றின அந்த திராட்சை ரசம் சத்தியத்துக்கும் நிழலாக இருக்கு. Here the oil speaks of the grace and the wine speaks for the truth which the Samaritan poured upon him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு மெய் மனஸ்தாபத்தோடு உன் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெறுவது ஒரு காயம் கட்டப்படுகிற ஒரு அனுபவம். இரண்டாவதாக ஞானஸ்நான சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படுகிறது அடுத்த ஜென்ம பாவம் கட்டப்படுகிற ஒரு அனுபவம். Repenting for your sins,
Confessing all your shortcomings with a penitent heart, confessing all your shortcomings is one experience. Another experience is you taking baptism. உன்னுடைய பாவங்களிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படியாக, உன்னுடைய காயங்களை ஆற்றும்படியாக கர்த்தராகிய இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் உனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். To bring you out from the sin, to heal your wounds, to bind your wounds. As a good Samaritan, which grace and truth is moving in our midst. அந்த சமாரியன் உன்னை தேடி வந்திருக்கிறார். That Samaritan has come in search of you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்குவோமா? shall we all be on our knees? நம்முடைய கண்களை மூடுவோமா? Shall we all close our eyes? சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரும் இந்த நம்மை தேடி வந்த இந்த சமாரியனுக்கு முன்பாக நம்முடைய முழங்கால்களை முடக்கி பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவருக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைப்போமா? Children, youths, old and other people, let us all surrender, bowing our knees, adoring him, worshipping him to the good Samaritan who has come in search of us tonight. உன்னுடைய காயங்கள் எப்பொழுது கட்டப்படுகிறதோ அப்பொழுதுதான் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. When your wounds are bound up, that is the time you will get a rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். All in that labor and are heavy laden, you come unto me, put on my yoke, then you will get rest. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கூட சரியான இளைப்பாறுதல் இல்லை. Even today, among many God's people, there is no true rest. பாவ மன்னிப்பின் சந்தோஷம் அது ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. Joy of the forgiveness of sins, that's a great joy, that's a great treasure. எந்த பாவத்தை நீ சரியான விதத்தில் மெய்யான மனஸ்தாபப்பட்டு பாவத்தின் அளவுக்கு ஏற்ற விதத்தில் மனஸ்தாபத்தோடு நீ அறிக்கையிடவில்லையோ அந்த பாவம் சரியான விதத்தில் உனக்குள்ளே மன்னிக்கப்படாமல் இன்னும் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Which sin which you not confessed with the true sorrow, with the godly repentance, that still is sin following you. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that covereth that sin, he shall not prosper. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். He that confesseth and forsaketh, he will have mercy. நீ அறிக்கை செய்யாத பாவம் உனக்குள்ளே இளைப்பாறுதல் அற்றவனாகவே உன்னை நடத்தி கொண்டிருக்கும். The unconfessed sin within you will always make you restless. நீ பெந்தெகோஸ்தே மார்க்கத்தில் இருப்பாய். You may be in the Pentecostal faith. வேத புத்தகத்தை எடுத்து எல்லா ஆராதனைக்கும் வேதபாட கூட்டங்களுக்கும் காத்திருப்பு கூட்டங்களுக்கும் இதுபோல கன்வென்ஷன் கூட்டங்களுக்கும் விசேஷித்த வேதபாட கூட்டங்களுக்கும் வருவாய். Taking the Bible, you may come at the worship service, Bible studies, tarrying meeting, and also special conventions like this. ஆனாலும் உண்மையான இளைப்பாறுதல், உண்மையான இரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாதவனாகவே நீ வந்து திரும்பி போய் கொண்டிருக்கிறாய். But you are coming without true rest. You are coming and returning without having the true joy of சில salvation. பாவங்களை மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கையிடவில்லை. The sins what you committed, you have still not confessed with the true repentance. அந்தரங்கமும் வெளியரங்கமுமான சகல பாவங்களையும் நீ மனஸ்தாபத்தோடு அறிக்கையிட்டால் அந்த நல்ல சமாரியன் இன்றைக்கு உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்கிறார். All the secret sins, unconfessed sins within you, if you truly confess with a godly sorrow, that good Samaritan has come with a great treasure. ஒருவேளை நீ ஊழியம் கூட செய்யலாம். Sometime you also may be serving God. ஆனாலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினால் உண்டாகிற சந்தோஷம் என்கிற அந்த பொக்கிஷம் உனக்குள்ளே உண்டோ? But do you have the joy of salvation which you get to the forgiveness of sins? இதே நிலவரத்தில் இன்னும் உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை தொடர வேண்டாம். In the same state, don't proceed in your Christian life. இன்றைக்கு அந்த சமாரியன் உனக்கு மெய்யான இளைப்பாறுதலை கொண்டு வந்திருக்கிறார். Tonight, that Samaritan has brought the true rest. இளைப்பாறுதலோடு அவருக்கு சேவை செய். With rest, serve him. பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து அவருக்கு சேவை செய். Filled with the joy of the forgiveness of sin, serve him. இரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து நீ அவருக்காக ஜீவி. Filled with the joy of salvation, you live for Jesus. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற முதலாவது ஒரு பெரிய பொக்கிஷம். This is the great treasure
hidden in the Lord Jesus Christ. இதை இயேசு கிறிஸ்து தான் உனக்கு கொடுக்க முடியும். This treasure only the Lord Jesus Christ can give to you. வேறு எந்த பக்கமும் உன்னுடைய கவனத்தை திருப்ப பிரயாசப்படாதே. Don't pay your attention to any other side. நீ அவரை கருத்தாய் தேடு. Keenly look unto him. சரியாய் உன் குற்றங்களை கண்டுபிடித்து மனஸ்தாபப்படு. Truly find out your shortcomings and I'm sorry for that. கண்ணீரோடு அவரை தேடு. In tears seek him. கள்ளத்தனமான மனம் திரும்புதல் உனக்கு வேண்டாம். Don't have a deceptive repentance. சரியான மனம் திரும்புதல் உனக்குள்ளே உண்டாகட்டும். A true repentance must come within. சரியான மெய் மனஸ்தாபம் உனக்குள்ளே உண்டாகட்டும். You must have a true godly repentance. இன்றைக்கு திரும்பி போகும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தோடு நீ திரும்பி போவாய். Tonight when you're going to return with a great joy. அருமையான நண்பனே, Beloved friend, கண்களை மூடுவோமா? shall we all close our eyes? அந்த நல்ல சமாரியன் நம்மை தேடி வந்திருக்கிறார். Oh, that good Samaritan is searching for you. நீங்கள் என்னிடத்தில் முந்தி அன்பு கூறவில்லை, நானே உங்களிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தேன். In this time you did not love me, but I loved you first. அவர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படி உன்னை தேடி வந்திருக்கிறார். To give you rest, he has come seeking for you. மன உருக்கம் உள்ளவரும் இரக்கம் உள்ளவரும் கிருபை நிறைந்தவருமாய் திராட்சை ரசத்தோடும் எண்ணெயோடும் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். Filled with compassion, filled with grace and mercy, he has come down in our midst with oil and wine. உன்னுடைய நிலவரம் என்ன? What is your state? அதை மறைக்காமல் அப்படியே சொல்லுவாயாக. Without hiding anything, confess everything to him. மறைத்தால் உனக்கு வாழ்வு இல்லை. If you hide anything, you will not live. ஒன்றையும் மறைக்காமல் அந்தரங்கமும் வெளியரங்கமுமான சகலவற்றையும் அவருக்கு திறந்து கொடுப்பாயா. Without hiding anything, sins within, sins without, open it out to Jesus. ஆண்டவரே, நான் வஸ்திரம் இல்லாத நிர்வாணியா இருக்கிறேன். Oh Lord, I am a man naked without garments. என்னிலே காயங்கள் காணப்படுகிறது. I have got many wounds. நான் குற்றுயிராய் இருக்கிறேன். I am seen half dead. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மரிக்க போகிறேன். Within some moments I am going to die. உண்மையான நிலவரத்தை அவரிடத்தில் சொல்லுவாயா. Tell your true state to him. அவருடைய அன்பு உன்னை நோக்கி ஒரு பெரிய வெள்ளம் போல பாய்ந்து வர காத்து கொண்டிருக்கிறது. Right now his love is waiting like a flood to flow down in our ஒரு midst. பெரிய தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறது. I am able to see a great mighty presence of God in our midst. இந்த இடத்தில் எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக இருக்கிறோம். Right now how many of us are able to feel his presence? ஆண்டவருடைய மன உருக்கம் ஒரு வெள்ளம் போல நம்மை தேடி வருகிறது. Compassion of the Lord is flowing like a flood upon us. அவருடைய இரக்கம் ஒரு வெள்ளம் போல நம்மை தேடி வருகிறது. His mercies are coming like flood upon us. அவருடைய கிருபை ஒரு வெள்ளம் போல நம்மை தேடி His வருகிறது. grace is coming in searching of you like a flood. அவருடைய காயங்களை கட்ட வந்திருக்கிறார். He has come to bind your wounds. இன்றைக்கு உன்னுடைய வேதனைகளுக்கு ஒரு முடிவு நாள். Tonight is the end for all your உன்னை agonies. தொடர்ந்து வந்ததான அந்த பாவத்துக்கு இன்றைக்கு ஒரு முடிவு நாள். Today is the end day for all the sins which was following you. உன்னுடைய பாவத்தோடு நீ ஜீவித்த வேதனை உள்ள அந்த பழைய நாட்களுக்கு ஒரு முடிவு நாள். This is the day of end for all the old days when you lived in sin. இன்றையோடு உன்னுடைய பழையவைகள் உன்னை விட்டு ஒழிந்து போவதாக. For today, from today, let all your old things depart. அவருடைய அன்பின் வெள்ளத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. Surrender to the floods of the love of God. அவருடைய அன்பு உன்னை பற்றி பிடிக்கட்டும். Let the love of God catch hold of you tonight. அவருடைய அன்பு உனக்குள்ளே Let பிரவேசிக்கட்டும். the love of God enter within you. நான் இனி உம்மை விட்டு விலக மாட்டேன். Lord, I will not depart from you. நீர் ஒருவர் எனக்கு போதும். It's enough, Lord. You are enough. நீர்தான் என்னுடைய நல்ல பங்கு. Lord, the amount of sufficient, Lord. இயேசுவே, Lord, oh Jesus. இன்னும் கொஞ்ச நாட்கள் எனக்கு கொடுத்தா, Lord, if you give little bit of time. அல்லது இன்னும் ஒரே ஒரு நாள் எனக்கு தந்தாலும், Lord, if you give me one more day in my life. அந்த ஒரு நாள் உமக்கே. That one day is for you, Lord. அந்த நாள், அந்த ஒரு நாள் உமக்கு மாத்திரமே. Lord,
Lord, that one day is only for you, Lord. இன்னும் ஒரு மணி நேரம் மாத்திரம் இருந்தாலும் Lord, even if I have 1 hour, அந்த ஒரு மணி நேரமும் உமக்கு மாத்திரமே. that 1 hour I will spend for you, Lord. உமக்காகவே ஜீவிப்பேன். Only for you I will live, எத்தனை Lord. பேர் அப்படி இயேசுவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க How போகிறோம்? many of you are going to surrender to Jesus like that? மகிழ்ச்சியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை செய்யும்படி உன்னை ஒப்பு கொடுப்பாயா? Surrender yourself to a life filled with the joy. அவருடைய அன்பு நமக்குள்ள பிரவேசிக்கட்டும். Let the love of God enter within us. அவர் நம்முடைய காயங்களை கட்டட்டும். Let us bind your wounds. ஷபாலா ரபஹ ஷிடபாலாரியா ஷிடபாலா ரபஹ துடாயிலா ஷிடபாலா ரபஹ இலப ஷிடபாலாரி இதாயில பஷபகத். கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதலிலே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதலிலே கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நதியாய் பாயுதென்னிலே இயேசுவின் அன்பிலே அதில் இன்பத்தை சொல்ல ஆகுமோ? இயேசுவின் அன்பிலே அதில் இன்பத்தை சொல்ல ஆகுமோ? கல்வாரி அன்பின் வெள்ளமே பரிபூரண ஓடுகின்றே கல்வாரி அன்பின் வெள்ளமே பரிபூரண ஓடுகின்றே கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுகின்றே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுகின்றே கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே 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 கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே. கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுகின்றே கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுகின்றே கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுகின்றே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுகின்றே கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே. Hallelujah, 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 hallelujah.
கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Surrender yourself to the word of God, what you heard. நல்ல சமாரியன் கடந்து போனான். Good Samaritan is passing by. மிதிக்கப்படுவதற்கு எதுவாக இரத்தத்தில் நிகழ்ந்து கிடந்த நாட்கள்ல உனக்காக பரிதபித்து இவைகளை ஒன்றும் செய்வாரில்லாத நாட்கள்ல நான் அந்த வழியாக கடந்து போனேன். I am passing by that side when no one could help you. You are in such a helpless state. I am passing by. மோசேயை நோக்கி கர்த்தர், நான் உன் முன்னால் கடந்து போவேன். Looking at Moses, the Lord says, I will pass before you. கர்த்தர் இரக்கம் உருக்கம் மிகுந்த கிருபையும் சாந்தமுள்ள தேவன். He says, Oh Lord, thou art a God of compassion, grace and long suffering. அன்று மோசே முன்னால் கடந்து போன தேவன் இஸ்ரவேலர்கள் வேதனைகள் கஷ்டங்கள் காலத்துல அவர்கள் வழியாக கடந்து போனார். The Lord who passed before Moses on that day, during the time of the captivity of the children of Israel, the Lord passed by. அந்த கர்த்தர் ஒரு நல்ல சமாரியனாக இந்த நேரத்திலும் இந்த இடத்துல உன்னுடைய ஆத்மாவிலும் உன்னுடைய ஆவியிலும் உன்னுடைய சரீரத்திலும் அவர் கடந்து போனார். Right now in this place, as a good Samaritan, that Jesus, the Lord is passing by you. நியாய பிரமாணத்தில் விசேஷித்ததாகிய உருக்கமும் இரக்கத்தோடு அன்போடு அவர் கடந்து போனார். What that is out of the law, with that compassion, with that mercy, he is passing by before you. குற்றூராய் கிடக்கிற அவன் அருகாமையிலே அவர் வருகிறார். He that was half dead is coming near to them. குற்றூராய் கிடக்கிற அவன் அவர் இடையில போறதில்லை, அவரை தேடி அவர் வருகிறார். That wounded half dead man, he did not approach the good Samaritan, but he is coming in search of him. சமாரியன் தன்னை தாழ்த்தி அவன் எங்கே கிடக்கிறானோ, எந்த வேதனையில் அலறிக் கொண்டிருக்கிறானோ, எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறானோ அந்த இடத்துக்கு அவர் வருகிறார். That Samaritan is coming to the place where this person in his growing a troubled state is coming to meet him. திராட்சரசம் என்னையும் வார்த்தது போல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உன்னை எழுப்பிக்க உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். As he poured the oil and wine, even tonight he wants to heal you and revive you. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். The thief cometh to steal, kill and to destroy. அவன் முதலாவது திருடுகிறான். First of all he is stealing, பின்பு அவன் கொல்லுகிறான். then is killing, பின்பு நித்திய அழிவாய தண்டனைக்கு போகிறான். then is taking you to the eternal destruction. நித்திய அழிவு அவனை சந்திக்கிறதுக்கு முன்பு நல்ல சமாரியன் வந்து விட்டான். Before the eternal destruction could come, good Samaritan met him. அந்த திருடன் அந்த பிசாச தன்னுடைய மரணத்தினால் அவர் அழித்தார். By his death he destroyed the devil who had the power of death. நல்ல சமாரியனை கண்டவுடனே அந்த திருடன் ஓடிவிட்டான். As soon as the thief saw the good Samaritan, he அவன் ran away. நெருங்க இயலாது. He cannot once again come near. அதனால நீ பயப்பட வேண்டாம். So fear not. நீ கலங்க வேண்டாம். Don't be troubled. உன்னுடைய வேதனை நீக்கி உனக்கு இளைப்பாறுதல் தந்திருக்கிறார். He has also commanded you rest, removing your agony. உனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். He has commanded peace. அவன் சத்திரக்காரனிடம் கொண்டு வருகிறான். He is bringing you to the innkeeper. ஒரு ஊழியத்தையும் ஒரு உபதேசத்தையும் அவனுக்கு கொடுக்கிறான். He is giving a ministry and a doctrine. நீ அதிகமாக ஏதாவது செலவு பண்ணினால், if you spend a small, ஊழியமாகிய பலியின் மேலும் விசுவாசத்தின் மேலும் நான் வார்ப்பிக்கப்படுவதே நான் செய்யக்கூடிய செலவு என்று அந்த சத்திரக்காரன் சொல்லுகிறார். The innkeeper says, I am pouring myself on this faith and my ministry, and what should I give more? நான் செலவழிக்கவும் செலவாகி போகும் விரும்புகிறேன். He says, I want to spend and to be spent. ஜீவனுக்கு ஈடாக அந்த ஆத்துமாவை அவன் பெற்றுக்கொண்டான். For the sake of the life he received that soul. அந்த எல்கைக்குள்ள வாருங்க. Come to that limit. மறுபடி வரும்போது சத்திரக்காரனும் அந்த கல்லங்கையில் அகப்பட்ட மனுஷனும் அவருக்கு எதிர்கொண்டு போவார்கள். When he is coming again, this innkeeper and this wounded man will meet him. உங்களை தாழ்த்துங்க. Humble yourself. ഞങ്ങളെ അളവിടാൻ നേരിടുന്ന കർത്താവേ, இந்த നാളുകളിൽ വിലയേറിപ്പെട്ട് പൊക്കിഷമായി അങ്ങടെ മധ്യ വെളിപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നതിനാൽ നന്ദിയോട് സ്തോത്രം. പല രാജ്യത്തിൻ പൊക്കിഷങ്ങളെ അടിങ്ങൾക്ക് തരുമ്പടിയായി ആണ്ടവരെ ഉപഭോഗങ്ങളുടെ ജ്ഞാനാർത്ഥങ്ങളെ ദാസനും കൂടി അടിങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി തരുന്നതിനാൽ നന്ദിയോട് സ്തോത്രം.
അങ്ങ് നല്ല ശമരിക്കാരനായി ഇന്ന സായങ്കാലം അടിയുടെ മധ്യ കടന്നു വന്നോടിനാൽ നന്ദിയോട് സ്തോത്രം കർത്താവേ. പിശാചെന്ന കള്ളന്റെ കയ്യിലകപ്പെട്ട് കുറ്റൂരായി വസ്ത്ര നിർമ്മാണിയായി ആണ്ടവരെ മരണത്തിന് തരുവായി കിടന്ന് പാപത്തിനാല് ആണ്ടവരെ മരിച്ച അനുഭവത്തിൽ കിടന്ന മനുഷ്യനെ വീണ്ടെടുക്കുമ്പോഴായി അങ്ങന്റെ ഉലകത്തിൽ വന്നതുപോലെ ഇന്ന് നിർബന്ധമാണ് നിലവരത്തി കിടന്ന് ആണ്ടവരെ വിശ്വാസം മൈമയാന വസ്ത്രത്തിളന്ന് അനേകരുടെ ജീവിതത്തില് അങ്ങ് നല്ല ശമരിക്കാരനായി കടന്നു വന്ന് എണ്ണയും ദിരാക്ഷരസ്വവും കർത്താവേ ഊറ്റി അവരുടെ കായത്തെ കെട്ടി കണ്ടവരെ സ്തോത്രം. ഉമ്മയുടെ കൃപയാലും സത്യത്തിനാലും അടിങ്ങൾക്ക് ജീവനെയും പരിപൂർണ ജീവനും തരുമ്പടിയായി അങ്ങ് കടന്നു വന്നോടിനാൽ നന്ദിയോട് സ്തോത്രം ആണ്ടവരെ. അടിങ്ങളെ ഇന്ന പരിതാപமான നിലവരത്തിൽ വിടാതോണം ആണ്ടവരെ അങ്ങിറക്കും ഒരുക്കുമുള്ളവനായി അടിങ്ങളെ കടത്തി കടന്നു വന്ന് അടിങ്ങളെ ഏന്തി ആണ്ടവരെ സ്തോത്രം. പുതിയ ഏർപ്പാട് സഭയിലെ അടിങ്ങളെ കൊണ്ടുവന്നുപടിനാൽ നന്ദിയോട് സ്തോത്രം. അടിങ്ങളുടെ കാര്യങ്ങളെ കെട്ടി അടിങ്ങൾക്ക് രക്ഷിപ്പിൻ സന്തോഷവും ജീവിതത്തിലുള്ള പാറലും തന്നെ ആണ്ടവരെ സ്തോത്രം. വീണ്ടും ഞാൻ വരികരേ എന്നൊരു നമ്പിക്കയും തന്നിരിക്കുന്നതിനാ സ്തോത്രം. പുതിയൊരു ചില സിയോനെ കുറിച്ചുള്ള ഉപദേശവും അടിങ്ങൾ വെടിപ്പിത്തതിനാ സ്തോത്രം. അങ്ങടിങ്ങളുടെ കാര്യങ്ങളെ കെട്ടുമ്പോൾ ചന്ദ്രന്റെ ശോഭ സൂര്യന്റെ വെളിച്ചത്തിന്റെ ശോഭ പോലെയും സൂര്യന്റെ ശോഭ 7 മടങ്ങ് പ്രകാശിക്കുന്നുള്ള അന്ത വാദത്തെ വസനടിങ്ങളുടെ ജീവിതത്തെ നിറവേറ്റി നമ്മുടെ മൈമയാനവരൊക്കെ അടിങ്ങളായിട്ട് ഉദ്ദേശം നമ്മുടെ കർത്താവിൻ പിതാവായ പരിശുദ്ധാവിന്റെ ഐക്യം അനേകരോട് എന്റെ അടുത്തதாக